விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்னதான் நேரம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாலும் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் பெரும்பாலும் வாழ்ந்துட்டு வரீங்க. ஆரோக்கியத்திலேயே அடுத்தடுத்து பாதிப்பு, வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி பாதிப்புங்கிறது நேரம் இருந்துகிட்டே இருக்குது. யாருமே உங்க மனசு புரிஞ்சு நடந்துக்கிறது இல்லை. உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் நிறைய பேர் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. என்னதான் ஓடி ஓடி சம்பாரிச்சாலும் ஒரு திருப்தியான சூழ்நிலைங்கிறது இல்லை. ஏதாவது வகையில பாதிப்புங்கிறது இருந்துருது. கோபப்படக்கூடாதுன்னு நினைச்சாலுமே இந்த நேரம் உங்கள் வாயை கிளற மாதிரி தான் ஏதாவது செஞ்சிடறாங்க. அது சொந்தமாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும், இந்த நேரம் உங்களை உணர்ச்சி வசப்பட்டு பேச வச்சிடுறாங்க. அதனால ரொம்ப நாள் நட்பை ரொம்ப நாள் சொந்த பந்த உறவை நொடியில் இழக்கிற மாதிரி தான் இந்த நேரம் வாழ்ந்துட்டே வரீங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த நேரம் ஒரு குழப்பமான சூழ்நிலை தான். அதுவே குடும்ப வாழ்க்கையில் காரணமே இல்லாமல் சண்டை சச்சரவு, இல்லைன்னா வேலை விஷயமா பிரிஞ்சிருக்கிறது, இந்த மாதிரி தான் இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குது. பெரும்பாலும் ஒரு பக்கம் காசு பணம் கொடுத்துருந்தீங்கன்னா கூட அதை வாங்குறதுக்குள்ளார படாத பாடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த நேரம் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் வாழ்ந்துட்டு வரணும்னு சொல்லலாங்க. சில நேரம் இந்த வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே இந்த வாழ்க்கையே வேண்டாம், எங்கேயாவது சன்னியாசம் போடலாமாங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு எல்லாமே விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய பேர் இந்த நேரம் வாழ்ந்துட்டு வரீங்க. உங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. இனி வரக்கூடிய நாட்களாவது சிறப்பாக அமையுமா, ஒரு சாதகமான பலன் கிடைக்குமா, இனி எடுக்கிற முயற்சி சிறப்பாக அமையுமாங்கிறதான் பலருடைய ஏக்கமாகவே இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் நீங்கள் பெற போறீங்க, எந்த விஷயம் சாதகம், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே பார்க்கலாம். பெரும்பாலும் என்னதான் நேரங்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடியங்களா இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கக்கூடியங்களா இருக்கட்டும், எல்லாருடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் உங்களுக்கு கண் திருஷ்டி பாதிப்பு இருக்குது, வீட்டில் பல திருஷ்டி தோஷங்கள் இருக்குதுன்னா இந்த ஒரு சில அறிகுறிகளை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாங்க. அந்த வகையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்பு, இந்த பாதிப்புலாம் இருக்குதா நீங்கள் உணர்ந்தா மறக்காமல் இந்த விஷயத்தை செய்ய பாருங்க. அப்படி பார்க்குறப்ப நீங்கள் இனி விருச்சிக ராசி அன்பர்கள் எந்த விஷயத்தை செய்யணுங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். முதல்ல உங்களுக்கு இந்த வாரங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த பக்கம் போனாலும் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துங்க பாருங்க. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. யாரும் எடுத்துரிஞ்சு பேசுறது வேண்டாம். உங்கள் மனசு புரிஞ்சுக்க மாட்டாங்க தான், ஆனால் அதுக்காக இந்த நேரம் கோப்பப்பட்டு பேசுறதோ எடுத்துரிஞ்சு பேசுறதோ வேண்டாம். அது இன்னும் தான் பாதிப்பை ஏற்படுத்தும். வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்க பாருங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இறை வழிபாட்டில் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. ஏன்னா மனசு ஒரு நிலப்படும். ஏற்கனவே குழம்பு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் இன்னும் குழப்பாதீங்க தான். முடிஞ்ச வரைக்குமே இறை வழிபாடு, ஆலய வழிபாடு எல்லாமே செய்ய பாருங்க. சிறப்பான பலன், அதுவும் நிச்சயமா நல்லது நடக்கக்கூடிய நேரமே இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. எந்த பாதிப்புமே இல்லை. நீங்கள் பயப்படுற அளவுக்கு பாதிப்புங்கிறது இல்லை. மனசு தான் காரணம். மனசில் பலவிதமான குழப்பத்தை நீங்கள் வச்சிருக்கிறதுனாலேயே பல விஷயங்கள் செய்ய முடியாமல் தடுமாறுறீங்க. இந்த நேரம் அனுசரணையாக நடந்துக்கங்க. புதுசாக வரவங்களை யாரையும் நம்பாதீங்க. கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. தொடர்ந்து நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. நிச்சயம் நல்லது நடக்கக்கூடிய நேரம் தான். மனசில் தைரியம் ஒன்று இருந்துட்டா போதும். உங்களுக்கு இந்த காலம் சிறப்பான பலன்களை அள்ளித்தரக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குது. இந்த நேரம் என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சு தான். சாதாரணமாக பேசினா கூட மற்றவங்க அதை நல்ல விதமாக எடுத்துக்க மாட்டாங்க, தப்பாக தான் புரிஞ்சுக்குவாங்க. அதனால பேச்சில் கவனம் பாருங்க. வாகன பயணத்தில் கொஞ்சம் ஆயுதங்கள், இந்த தீ சம்மந்தப்பட்ட விஷயத்தை கையாளுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பண வருமானத்தில் பாதிப்பு இல்லை, தொழில் வியாபாரத்திலும் பாதிப்பு இல்லை. சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலுமே அது நீங்கிரும். கொஞ்சம் கவனம் கொடுக்கணும், அவ்வளவுதான். வேலையிலுமே கொஞ்சம் உழைப்பு அதிகமாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோடையும் கொஞ்சம் அனுசரணை நடந்துக்கங்க. கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசினாவும் போதும், சிறப்பாக இருக்குது. வேலை வேலைன்னு நீங்கள் வேலையிலே மூழ்கி இருக்கிறதால குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்க முடியாத சூழ்நிலை தான். கொஞ்சம் குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்குங்க, மனவிட்டு பேசுங்க, சிறப்பாக இருக்குது. குழந்தைகளுக்காக நீங்கள் என்ன எதிர்காலம் திட்டம் போட்டாலும் அது சிறப்பு தான். பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். என்ன ஒன்று, உங்களுக்குமே மற்றவங்க உங்கள் நிலையை புரிஞ்சுக்க மாட்டாங்க. எளிதில் உங்களுடைய குறை என்னன்னு தான் பார்ப்பாங்க. அதனால நீங்களுமே மற்றவங்க குறையை நீங்கள் பார்க்க வேண்டாம். அதை விட்டுட்டு குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்தினா போது, சிறப்பாக இருக்குது. திடீர்னு பயணம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். பயணத்தால் சாதகமான பலன் தான், ஆனால் அதிகப்படியான அலைச்சல் கொடுக்கறதுக்கு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்குமே பயணத்தை கொஞ்சம் குறைக்க பாருங்க. மற்றபடி எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதில் குறிக்கோளாக ஒரு லட்சியமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா சிறப்பான பலன்களை அள்ளித்தரக்கூடிய நேரமாக தான் இந்த நேரம் விருச்சிக ராசி அன்றவர்களுக்கு உங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சுய ஜாதக ரீதியாக தோஷங்கிறது பெருசாக இல்லை. அப்படியே தோஷம் இருந்தாலுமே அது விலகி வரக்கூடிய நேரம் தான்.
சகோதர வகையில கொஞ்சம் செலவுங்கிறது நேரம் இருக்குங்க. அது சுபச்செலவா இருக்கக்கூடிய நேரம் தான். தந்தை வழியில தாய் வழியில ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு மறையும். உங்க விருப்பம் என்னவோ அதுல கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது. இளம் வயசுக்காரங்களுக்கு, திருமணம் தடைப்பட்டு வந்தவங்களுக்கு திருமணம் நல்லபடியா முடியக்கூடிய நேரம் தான். திருமணத்துக்கு வரன் பார்க்க நீங்க தொடங்கலாம். சிறப்பான வரன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தள்ளி போன விஷயம் எல்லாமே ஒரு வம்பு வழக்குன்னு போயிட்டு இருக்குது, ஒரு நல்ல நிலைமை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட இந்த நேரம் கவனம் கொடுத்தீங்கன்னா நல்லபடியும் முடியும். வேலை இல்லாம இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி செஞ்சாலும் சிறப்பா இருக்குது. இந்த நேரம் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிறப்பான பலன் தான். வரக்கூடிய சுபகாரியங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் ஒன்னா குடும்பமா இணைஞ்சு செயல்பட போறீங்க. அதனால நல்ல மாற்றம் காத்திருக்குது. வியாபாரம் தொழிலே சிறப்பு தான். நிலுவையில் இருந்த பல வருமானம் உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கும். சம்பளம் பாக்கி இருந்தாலும் கிடைக்கும். அடமானத்துல இருந்த நகை மீட்டு கொண்டு வருவீங்க. பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க கூடிய வாய்ப்பாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம என்னதான் கிரக மாற்றம் வந்தாலும் சரிங்க, நமக்கு நேரமே நல்லா இருந்தா கூட சுத்தி இருக்கக்கூடிய பார்வை, இந்த கண்திஷ்டின்னு சொல்லுவாங்க, அது பெரும்பாலும் நமக்கு வாழ்க்கையில பல சங்கடங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு. இது உண்மையாக ஒரு அறிவியல் ரீதியான உண்மையா கூட இதை பொறுத்த வரைக்குமே இந்த நெகட்டிவ்ஸ் ஆராசுங்கிறது நம்ம வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தி தரும். அந்த வகையில உங்களுக்கு இந்த அறிகுறி தென்பட்டா, அதாவது நல்லா சாப்பிட முடியல, தூங்க முடியல, அடிக்கடி எரிஞ்சு விழுற மாதிரி தான் இருக்குது, வீட்டுல காரணமே இல்லாம சண்டை சச்சரவு, எந்த வேலையும் செய்ய முடியலைங்க, உடம்பு அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, கொட்டாவே வருது, நல்லா தூங்க முடியல, சாப்பிட முடியல, அடுத்தடுத்து நோய் பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க, திஷ்டி கழிக்கிறதாங்க பெரும்பாலும் எளிமையான விஷயம்தான். ஆனா அது சக்தி வாய்ந்த விஷயங்க. பெரும்பாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்கள் வாரத்துக்கு 2 முறையாவது நீங்க இந்த விஷயத்தை செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. ஏன்னா திஷ்டிங்கிறது நேரம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. இந்த வாரம் மட்டும் இல்ல, தொடர்ந்து உங்களுக்கு திஷ்டி பாதிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு தான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. முடிஞ்ச வரைக்குமே குடும்பத்துக்கு நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்த பாருங்க. இந்த பாதிப்பு இல்லாம இருக்காது. என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் நீங்க அந்தி சாயிற நேரத்துல வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா பெரியவங்களை கொண்டு நீங்க இந்த திஷ்டி பரிகாரங்களை கழிச்சுக்கிறது நல்லது. எலுமிச்சை கனி கொண்டோ இல்லைன்னா வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த கடுகு, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகு கூட அதை எடுத்து நீங்க எல்லாரும் குடும்பமும் ஒன்று சேர்ந்து கூட ஒவ்வொருத்தரா மாத்தி நீங்க சுத்திக்க கூடாது. ஒட்டுமொத்தமாவே பெரியவங்களை கொண்டு நீங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே நீங்க இடப்பக்கமா 3 முறை, வலப்பக்கமா 3 முறை சுத்தி நீங்க எரியக்கூடிய நெருப்புல கடுகு போட்டலாம். எலுமிச்சை கனியா இருந்தா நீங்க முச்சந்தியில போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், வீட்டுக்கு வரக்கூடியவங்க எல்லாருடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, அதனால அவங்க கண்ணுல படுற மாதிரி பெரிய பாத்திரத்துல தண்ணீர்ல பூக்களை மிதக்க விட பாருங்க. இது சிறப்பான பலன் தரும். இது எல்லா நேரமும் என்னால செய்ய முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வீட்டுல இந்த ரோஜா செடியோ வாழைக்கண்ணோ வச்சு நட்டு வளர்க்க பாருங்க. ஏன்னா ரோஜா செடியில முள் இருக்கும். இந்த முள்ளுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த எதிர்மறை சிந்தனையை நீக்கக்கூடிய வாய்ப்பு தரும். அதே மாதிரி வாழைக்கண்ணு ஒவ்வொரு நொடியும் துளிர்விடக்கூடிய ஒரு அம்சம் கொண்டது. அதனால வாழைக்கண்ணை வீட்டுல வச்சு வளர்க்க பாருங்க. இது நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். அப்படி வளர்க்கக்கூடியவங்க வீட்டுல உங்க கண்ணுக்கே தெரியாம வரக்கூடிய திஷ்டி பாதிப்பும் கண்ணுக்கு தெரியாமலே நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டு. அதனால மறக்காம இந்த விஷயத்த செய்ய பாருங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, உடம்பு அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, ஏன்னா எந்த வேலையும் செய்ய முடியல, ஒரு சோம்பேறித்தனமா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க என்ன செய்யணும்னா, குளிக்கிற நீர்ல 10 வயசுக்கு மேற்பட்டவங்களா இருந்தா உங்க கையாலேயே உப்பு எடுத்து தண்ணியில போட்டு அந்த தண்ணியில தாராளமா குளிக்கலாம். அது எந்த தப்புமே கிடையாது. கல்லுப்பு கலந்த தண்ணீரை குளிக்கிறது கடல் நீர்ல குளிக்கக்கூடிய பலன் நமக்கு ஏற்படுத்தி தரும். அதனால இந்த விஷயத்த நீங்க செய்ய பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ராக காலத்துல இந்த நேரத்துல துர்க்கைக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்ய பாருங்க. குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி காரணமே இல்லாம சண்டை சச்சரவு இருக்குது, வீட்டுல பாதிப்பு இல்லை, கணவன் மனைவிக்கு ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கணும், நோய் நொடி நீங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க இந்த செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல, வெள்ளிக்கிழமை நாட்கள்ல, ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல ராகு காலத்துல நீங்க தீபம் போட்டு வழிபாடு செய்யலாங்க. அப்படி தீபம் போட்டு வழிபாடு செய்யறப்ப நீங்க செவ்வரளி பூவோ செந்நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செஞ்சு குங்குமத்தை நீங்க அந்த நேரத்துல நீங்க அந்த அம்பிகைக்கு நீங்க சமர்ப்பணம் செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இருக்கிறதால முன்னாடி இருந்த பாதிப்பிள்ளைங்க சிறப்பு தான். அலைச்சலால் இருந்தவங்களுக்கு அந்த அலைச்சல் குறையும், செலவும் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கும், குடும்பத்துல குழப்பம் இல்லை, எதுவா இருந்தாலும் முன்னேற்றம் இருக்குது, அந்தஸ்து கௌரவம் சிறப்பா கிடைக்கும். நீங்க இந்த வாரத்துல புதன்கிழமை நாட்களை மட்டும் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க, மற்றபடி சிறப்பா இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால நல்ல மாற்றம், தாய் வழி உறவு வகையில சிறப்பா இருக்குது. லாப சூரியனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே பொருளாதாரத்துல எந்த பாதிப்பும் இல்லை, சிறப்பு தான். நெருக்கடியான சூழ்நிலை இல்லை, தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது, வேலையிலையும் நல்ல மாற்றம் தான். இந்த நேரம் கவனம் கொடுத்தா விட்டது படிக்கலாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதனும் ராசிநாதனும் செவ்வாயும் குரு பார்வை இருக்கிறதால
பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது, நிறைய மாற்றம் கொண்டு வர முடியும், பண உதவி கிடைக்கும், சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்குறது நடக்கும். உடல் நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும், குழந்தைகளோட நிலையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். குடும்ப நிலையிலும் இந்த நேரம் பாதிப்புங்கிறது இல்லை. எந்த இடத்துலையுமே நிதானமாக கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரங்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.